முடியுது. ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ வந்து ஒரு திருமண பந்தத்துல ஒரு அந்யோன்யமா இருந்த ஒரு கப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு இல்லாத அந்த புரிதல் வந்து உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கும்போது வந்துரும் நீங்க நினைக்கிறீங்களா? வந்துரும்ன்றதை விட நம்ம அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்றோம். அதாவது ஒரு திருமணமான தம்பதிகள் தனக்கு கவுன்சிலிங் கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு வராங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு எடுத்துக்கக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா 4-5 ஹவர்ஸ் எடுத்துக்கிறோம். 4-5 ஹவர்ஸ்ல அவங்க 5 வருஷம் 10 வருஷ காலகட்டமா அவங்களுக்குள்ள இருந்த பந்தங்கள், அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய பிரச்சனைகளை பத்தி அவங்க தெளிவுபடுத்திக்க முடியாம தான் நம்ம கிட்ட வராங்க. அப்போ அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்க எந்த விஷயத்த நீங்க விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்கறதுனால நீங்க எதுவும் கெட்டு போக போறதில்ல, எந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் துணைன்றதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் ஏற்படும். அந்த குடும்ப வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா அதை சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒண்ணுமே தெரியாம 2 பேரும் 2 பிரச்சனைகளுக்குள்ளேயே ஒருத்தருக்கு